1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஜனவரி மாதமாக இருக்கிறதுனால ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். ஒரு ஆண்டினுடைய துவக்கம் ஆகவே ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து பிரசங்கித்தால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் விருப்பப்பட்டேன். ஜெபத்தோடு கூட அதற்காக வேதத்தை உட்கார்ந்து வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாம் அதிகமாக வாசிக்க விரும்பாத பகுதியில் இருந்து சில ஆலோசனைகளை ஆண்டவர் தந்தது நிமித்தம் அதிலிருந்து இந்த மத்தியான வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்ம வாக்குத்தத்தத்தை நிறையா கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வாழ்கிற அந்த நாட்களில் சபைகளில் வாக்குத்தத்தங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறார்கள், ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார்கள். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையினாலே வாக்குத்தத்தத்தை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய உள்ளங்கள் மகிழுகிறது, நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கிறது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது. ஹல்லேலூயா. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வாக்குத்தத்தத்தை நமக்காகத்தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் அடிக்கடி சொல்வதை போல எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு கட்டளையை ஏந்தி இருக்கிறது. அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகளாக மாறுகிறது. கட்டளைகளை நான் நிறைவேற்றாமல் எவ்வளவுதான் வாக்குத்தத்தத்திற்காக நான் மண்டியிட்டு ஜெபித்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வாக்கு கொடுக்கிற தேவன். ஆனால் அவருடைய கட்டளையை நிறைவேற்றும் பொழுது அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறார். ஆகவே எல்லா வாக்குத்தத்தங்களும் கட்டளையை ஏந்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அந்த கட்டளைக்கு உட்பட்டவைகள் தான். ஆகவே கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நான் வாக்குத்தத்தத்தை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திற்குள்ள நாம் அதிகமாக வேதத்திலே வாசிக்க விரும்பாத சில பகுதிகள் இருக்கு இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. எது அதிகமாக வாசிக்க விரும்ப மாட்டீங்க? வரலாறுகள் இல்லை, ஹிஸ்ட்ரி. இந்த 1 நாளாகமோ 2 நாளாகமோ ராஜாக்களுடைய புஸ்தகங்கள் இல்லை, இதில் அந்த யுத்தங்கள் இதெல்லாம் வாசிக்க விரும்ப மாட்டோம். எக்ஸோடஸ் வாசிக்க விரும்ப மாட்டோம். லெவிட்டிகஸ் வாசிக்க விரும்ப மாட்டோம். இல்லை, யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இதெல்லாம் நமக்கு புரியாதது போல இருக்கும். ஆனால் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் அதிலும் அடங்கி இருக்கிறது. சில நேரங்களில் நெகமியா புஸ்தகத்தை வாசிக்க விரும்ப மாட்டோம், எஸ்ரா புஸ்தகத்தை வாசிக்க விரும்ப மாட்டோம். ஸோ அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கி புஸ்தகத்தை கூட நம்ம அதிகமாக விரும்புவதில்லை இல்லையா? பிரசங்கியுடைய புஸ்தகத்தை. ஸோ அந்த பிரசங்கியுடைய புஸ்தகத்தில் இருந்துதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனை நிராகரித்து வாழும் ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பு. தேவனை ஒரு மனிதன் நிராகரித்து வாழ முடியுமா? அப்படி என்றால் இல்லை என்பதுதான் வரும். தன்னை உருவாக்கின தேவனை நிராகரித்து ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. ஆனால் இந்த நாட்களில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள் இருக்கிறார்களே என்று நம்ம வாதிடலாம். என்னதான் கடவுள் இல்லை, இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கிறதோ அதை தான் செய்யும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் நியமித்திருக்கிற ஒரு பிராத்தம் அல்லது தலைவிதி அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாலும்
அவர்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக தன்மை இருப்பதை அவர்கள் உணரவில்லை. இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அதிக அறிவுள்ளவர்களைப் போல இந்த உலகத்திற்கு தெரிகிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தன்னை படைத்த தேவனை அறிந்து கொள்ளாத எந்த மனிதனும் ஞானவான் அல்ல. ஏனென்றால் கடவுள்தான் ஞானம். ஆகவே அந்த ஞானத்தை குறித்து தான் இந்த புத்தகங்களிலே, நீதிமொழிகள், அதே போல இந்த பிரசங்கியிலே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பிரசங்கி, உன்னத பாட்டு, அதே போல நீதிமொழிகள், யோபு, இந்த 4 புஸ்தகங்களும் விஸ்டம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான புத்தகங்கள் என்று சொல்வது வழக்கம். இந்த ஞான புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அநேக ஞானங்கள் நமக்கு கிடைக்கிற, உலக பிரகாரமான அறிவு, புத்தி, தெளிந்த எண்ணங்கள், ஞானம். இரண்டாவது, அதில் மறைந்திருக்கிற ஞானம் என்கிற அர்த்தம் பெறுகிற தேவன், இது எல்லாவற்றுமே நாம் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. இந்த விஸ்டம் லிட்ரேச்சர்ஸ்ல, இந்த ஞான புத்தகங்களில் 3 எழுதினது சாலமோன் ராஜா. எதெல்லாம்? பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகள். இந்த 3ஐயுமே சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டை தன்னுடைய வாலிப வயதிலே எழுதினார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். உன்னத பாட்டில் ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறதா? உன்னத பாட்டு நமக்கு அவசியமா? உன்னத பாட்டை நம்ம ரெகுலராக நம்ம வாசித்து அறிந்து கொண்டால், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கள்ளக்காதல், குடும்ப உறவுக்கு அப்பாற்பட்ட அன்பு, இது எல்லாமே இருக்காது. வாழ்க்கை துணையாக ஆண்டவர் ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு மனுஷிக்கோ கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை துணையை எவ்வளவு முழுமையாக, பூரணமாக, நேர்த்தியாக நேசிக்க முடியும் என்பதை இந்த உன்னத பாட்டின் மூலமாக ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். அவன் எந்த அளவுக்கு பூர்ணமாக நேசிக்கிறான் என்பதை ஆண்டவர் திருச்சபையாகிய தன்னுடைய மனவாட்டியை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்கிற ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல நீதிமொழிகளை நம்ம வாசித்து பார்த்தால், இந்த உலக வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற காரியங்கள், வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிமுறைகள், அதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் இந்த பிரசங்கி என்கிற இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எப்படி உன்னத பாட்டை சாலமோன் வாலிப பிரயாத்தில் எழுதினானோ, அதே போல நீதிமொழிகளை தன்னுடைய மத்திய பருவத்தில் அவன் எழுதினான் என்றும், இந்த பிரசங்கியருடைய புத்தகத்தை தன்னுடைய வயோதிப காலத்திலே அவன் எழுதியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த நடைமுறை, அந்த எழுத்து படிவங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்து எதெல்லாம் வேஸ்ட், வீண், மாயை என்று கண்டுபிடித்தானோ அதையெல்லாம் அடுத்த தலைமுறையிற்கு எச்சரிக்கையாக அவன் எழுதியிருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் இருந்து நான் ஒரு 7 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த பிரசங்கியுடைய முக்கியமான ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, மாயை, மாயை, எல்லாம் மாயை, எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி, எல்லாமே மாயை என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த சாலமோன் ராஜா வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் படித்தவர், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர். அவருக்கு இருக்கிற ஞானத்தை போல அவருக்கு முன்பதாக யாருக்கும் இல்லை, அவருக்கு பின்பதாகவும் யாருக்கும் இருக்காது என்று சொல்லி ஆண்டவராலே திருவளம் பற்றப்பட்ட ஒரு மனிதன். அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து இருந்தார். அந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்து விட்டு சொல்லுகிறான், எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். எதெல்லாம் மாயை அப்படிங்கிற ஒரு 7 காரியங்கள். நீங்க இந்த புத்தகத்தை கிரமமாக நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, பல இடத்துல
என்ன எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு கீழே. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயே அது ஆரம்பிக்கிறது. சூரியனுக்கு கீழே. மொத்தம் 14 இடங்களில சூரியனுக்கு கீழே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு கீழே அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில். ஓகே. சூரியன் சில நேரங்களில் பூமிக்கு மேலே இருக்குது, சில நேரங்களில் பூமிக்கு கீழே இருக்குது. சில நேரங்கள் நமக்கு கீழ்ப்பக்கத்தில் சூரியன் தெரிகிறது, சில நேரங்களில் மேற்பக்கத்தில் தெரிகிறது, சில நேரங்கள் நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறது. அப்போ சூரியனுக்கு கீழே அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூரியனுக்கு கீழே என்றால் இறைவனுக்கு வெளியே, கடவுளுக்கு வெளியே. அந்த சூரியன் என்பது ஆண்டவரை குறிக்கிற ஒரு வார்த்தை. தேவனுக்கு வெளியே எல்லாம் மாயை. தேவனுக்கு வெளியே எல்லாம் மனதிற்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்கு வெளியே எல்லாம் அழிந்து போகக்கூடியது. தேவனுக்கு வெளியே இன்றைக்கு மனிதன் நினைக்கிறதை போல இருக்கிற காரியங்கள் எல்லாமே வீண் என்று அவன் எழுதுகிறான். இந்த 14 இடங்களில் சூரியனுக்கு கீழே என்று வருகிறது. இந்த 14ல் 7 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ ஆண்டவரை நிராகரித்து ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை வீண், அவனுடைய வாழ்க்கை மாயை. அவன் சந்திக்கிற அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் வீண் என்பதை ஒரு மனிதன் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம வாழக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொருட்கள், ஆண்டவரால் படைக்கப்பட்ட கிரியேஷன்ஸ், அதை தான் இன்றைக்கு மனிதர்கள் அதிகமாக வணங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உருவாக்கின தேவனை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்ட பொருட்களை அல்லது உயிருள்ள மற்ற பறவைகளையோ விலங்குகளையோ மனிதன் கடவுள் என்று சொல்லி வழிபட்டு கொண்டு வருகிறான். கடவுளால் உருவாக்கப்பட்ட இயற்கையை மனிதன் வழிபடுகிறான். தன்னுடைய சக்திக்கு எதெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் கடவுள் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் வழிபட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சில சாதனைகளை சாதித்த மனிதர்கள் இறந்து போனால் அவர்களையே கடவுளாகவும் நம்முடைய இந்திய தேசத்தில் மாற்றிடுறாங்க. கடவுள் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு இந்திய தேசத்தில் பெருகிக்கொண்டே போகிறது. 33 கோடி தெய்வம் என்று சொன்ன நம்முடைய இந்திய தேசத்தில் இப்போ அதை விடையும் கோடியா பெருகி இருக்கலாம். அப்போ கிரியேஷனை, படைக்கப்பட்ட படைப்பை மனிதன் வழிபடக்கூடாது என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இறைவனை, ஆண்டவரை நிராகரித்து ஒரு மனிதன் வாழக்கூடாது. அப்படி அவன் வாழ்வான் என்றால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சூனியமாகத்தான் இருக்கும். அது மாயையான ஒரு வாழ்க்கை. ஆகவே ஆண்டவரை நிராகரித்து ஒரு மனிதனும் வாழக்கூடாது. இன்றைக்கு இங்க உட்கார்ந்து நம்ம யாரும் ஆண்டவரை நிராகரிக்கல. அம்மாவா இல்லையா? ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன். ஆனால் நமக்குள்ளேயும் சில நேரங்கள் ஆண்டவரை நிராகரித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. அப்படியா? எப்படி நம்ம ஆண்டவரை நிராகரித்து வாழுகிறோம்? யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நிராகரிக்கிறார்கள் என்று அர்த்தம். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? சில நேரங்களில் ஒரு சின்ன காரியத்துக்கு கொடுக்க மாட்டோம். பெரிய காரியம் அப்படின்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குவோமா? 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வோம் இல்லை? ஆனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவரை நிராகரித்து விடுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை நிராகரித்து விடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் சில சின்ன காரியங்களிலே நம்ம ஆண்டவரை நிராகரித்து வாழ்ந்து விடுகிறோம். அப்படி நிராகரித்து வாழும் பொழுது அந்த பர்டிகுலர் இடத்துல சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். ஏனென்றால் என் பிள்ளை என்னை நிராகரித்து வாழக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா.
அவரை நேசிக்கிறவர்களுக்கு சில நேரங்களில் சில சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதிப்பதனுடைய நோக்கமே என் பிள்ளைகளை எப்பொழுதும் என்னை நிராகரித்து வாழ்ந்துவிடக்கூடாது, எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு முதல் இடம் கொடுங்கள், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுங்க, எனக்கு பெஸ்ட்டை கொடுங்க, அப்போ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது ராஜாவா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நியாயாதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஏன் இஸ்ரவேலிலே சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அடிமையாக இருந்தவர்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த அடிமை என்கிற அந்த இடத்துல இருந்தே ஆண்டவர் அவர்களை மேன்மையாக உயர்த்தி இருக்கிறார். அதை நம்ம வேதத்தில் ஏராளமாக வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நாம் நிராகரித்து ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது. சரி, இப்போ ஆண்டவருக்கு வெளியே, சூரியனுக்கு கீழே அப்படின்னா பொதுவாக இந்த எபிரேய நடை இருக்கு பார்த்தீங்களா, ரைட்டிங்ஸ், அதில் அந்த சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற அந்த நடைமுறை எழுத்து கடவுளுக்கு வெளியே அவங்களுடைய அந்த ஸ்டைல், அப்படி அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் அதையே தமிழ் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறதுனால சூரியனுக்கு கீழே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு வெளியே இன்றைக்கு உலகம் என்ன சொல்லும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான்ப்பா அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, கடவுள் பயம், இதை செய்தால் கடவுள் அடிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்கு வெளியே, கடவுளுக்கு வெளியே சந்தோஷமாக இருக்கிறதை போல இன்றைக்கு மனிதன் நினைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் உண்மை அது அல்ல. கடவுளுக்கு வெளியே மனிதன் அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் அது மாயையை போன்றது. இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கிறது, ஹாப்பினஸ், ஜாய், இல்லையா? ஹாப்பினஸ் என்பது சூழ்நிலைகளை பொறுத்தது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எவ்வளவு நேரம்? அதை சாப்பிட்ற வரைக்கும். இன்னும் 2 ஐஸ்கிரீம் கொடுத்தா ஐயோ போதும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்னும் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சலிப்பு தட்டிடும், ஐயோ வேணான்னு சொல்கிறேன்ல போதும் அப்படின்னு. இன்னும் ஒன்று கொடுத்தாங்கன்னா வெறுப்பாயிடும். எந்த ஒரு ஐஸ்கிரீம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அது அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அதுவே நமக்கு ஒரு வெறுப்பை கொடுத்து விடுகிறது. அவ்வளவுதான் அதனுடைய மகிழ்ச்சி. இன்னைக்கு உலக மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயாவது குடும்பமாக வெளியே போகிறார்கள். நல்லதுதான், அது குடும்ப உறவை அது பலப்படுத்தும். ஆனால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் இருக்க போகிறது? கொஞ்ச நேரம். போயிட்டு வந்த பிறகு ஒருவேளை கணவன் போயிட்டு வந்த செலவு கணக்கை பார்த்துட்டா எல்லா மகிழ்ச்சியும் போயிடும். இல்லை, அவ்வளோதான். சின்ன பிள்ளைகளை ஒரு இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவ்வளோதான், கொஞ்ச நேரம். சினிமா பார்க்க போடுறவங்க ஒரு 2.5 மணி நேரம் கைத்தட்டி சிரிப்பாங்க. ஆனால் வெளியே வரும்போது இஞ்சி தன்னை குரங்கு மாதிரி வருவான். முகத்தில் ஒரு கலையும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. இதுதான் நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷம், தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி அப்படி அல்ல. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனாலே அவர் மூலமாக பெற்றுக்கொள்கிற அந்த ஜாய், அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அது நிறைவான ஒரு சந்தோஷம். அதுதான் வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து செல்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, இந்த உலகத்தால் கொடுக்க முடியாததும் இந்த உலகத்தால் எடுக்க முடியாததுமான சமாதானம். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு ஜாய், ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு சந்தோஷம். வேதத்தில் அந்த சந்தோஷத்திற்கு பல வார்த்தைகள், பல நிலைகள் இருக்கிறது. களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அக்களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பேரானந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமா, இதெல்லாம் கடவுளுக்குள் பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள பிசாசு ஒரு விதமான ஒரு வலையை விரித்திருக்கிறான். ஆண்டவருக்கு வெளியே தான் ஒரு சுதந்திரம், ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை. ஆண்டவருக்குள் இருக்கிற சந்தோஷம்தான். அப்போ தேவனை நிராகரித்து ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் முதலாவது பாருங்களேன், நோக்கங்கள் அவனுக்கு தடுமாறும்.
ஆண்டவரை நிராகரித்து வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நோக்கங்கள் தடுமாறும். நோக்கங்கள் தடுமாறினால் சட்டங்கள் மீறப்படும். சட்டங்களை மதிக்க மாட்டாங்க, சட்டங்கள் மீறப்படும். சட்டங்கள் மீறப்படும் பொழுது அடுத்தது என்ன நடக்கும்னா ஒழுக்க குறைகள், சீர்கேடுகள் ஏற்படும். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு வரோம். சட்டங்கள் மீறப்படும் பொழுது ஒழுக்கக்கேடுகள் நடைபெறும். ஒழுக்கக்கேடுகள் இருக்கும் பொழுது அமைதி சீர்குலைந்து விடுகிறது, நிம்மதி போய் விடுகிறது. நிம்மதி போச்சுன்னா எல்லாமே குழப்பம்தான், சர்வ குழப்பம். அப்போ பாருங்க, ஒரு மனிதன் தன்னை படைத்த தேவனுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நடக்கும். அவன் எதற்காக உருவாக்கப்பட்டானோ அந்த நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில நடைபெறும். தெய்வத்தினுடைய நோக்கம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேற்றப்படும் பொழுது அவன் சட்டதிட்டங்களை மதித்து நடப்பான். சட்டதிட்டங்களை அவன் மதித்து நடக்கும் பொழுது ஒழுக்கம், நீதி, நேர்மை அங்கே இருக்கும். அப்படி ஒழுக்கம் அங்க போற்றப்படும் பொழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைதி நிலவும். அமைதி இருந்தா ஒரு குழப்பமும் இருக்காது. இன்றைக்கு யோசித்து பாருங்களேன். அப்போ இன்றைக்கு உலகத்தில், சமுதாயத்தில் இந்த அமைதி குலைவு, சமாதான குறைவுகள், குழப்பங்கள் நீடிப்பதற்கு என்ன காரணம்? கடவுளை நிராகரித்து மனிதன் வாழ்வதனால தான். அப்ப அரசாங்கமானாலும் சரி, தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தால் அங்க அந்த தேசம் அமெரிக்கையாக இருக்கும். நம்ம பைபிள நிறைய வாசிக்கிறோம்ல, எந்த ராஜாக்கள்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார்களோ, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களின் படி நடக்க ஆரம்பித்தார்களோ, அவர்களுடைய ராஜ்ய பாரம் அமெரிக்கையா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வாசித்திருக்குமா? வாசித்திருக்கும். சாதாரண ராஜாவா இருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருப்பாங்க. 8 வயசுல ராஜாவானானே யோசியா ராஜா. என்ன அனுபவம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இயற்கை உபாதை இரவு நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்டு விட்டா கூட யாராவது உதவிக்கு போகணுமா வேண்டாமா? 8 வயசுல போகணும் இல்ல? ஆமா. ஆனா அவனுடைய ராஜ்ய பாரம் அமெரிக்கையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னையும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு உள் அவன் வைத்துக் கொண்டதினால தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அறிந்து அனுபவித்து பார்த்து அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இந்த ராஜாவாய சாலமோன் இந்த பிரசங்கிங்கிற புத்தகத்தை எழுதி சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு வெளியே செய்யப்படுகிறதோ அதெல்லாம் எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் என்பதை ஒரு 4 அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். வேகமாக அந்த 7 பாயிண்ட்டையும் நான் முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, முதலாவதாக 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுக்கு வெளியே மனிதனின் பிரயாசம் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு வெளியே ஒரு மனிதனுடைய பிரயாசம். ஈசாக்கை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததினாலே அத்தேசத்திலே 100 மடங்கு பலனை பெற்றான். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். ஆனா அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய நாட்களிலே ஏற்பட்ட பஞ்சத்தை போல மீண்டும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உருவாயிற்று. பஞ்சம் எப்படி வரும்? மழை தாழ்ச்சி இருக்கும் பொழுது பஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 2 வருஷம் மழை பெய்யல அப்படின்னாலே பஞ்சம் தாண்டவமாட ஆரம்பித்து விடும். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடும், ஆகார பஞ்சம் ஏற்பட்டு விடும். பல ஆண்டுகள் மழை பெய்யாததுனால எல்லா விவசாயிகளும் மழையை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்திலே வாழ்ந்த ஈசாக்கு அவன் மழையையும் பார்க்கவில்லை. மழை வந்தால் விவசாயம் பண்ணலாம், விதை விதைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற மனிதர்களையும் பார்க்கவில்லை. தன்னை உருவாக்கின தேவனை மட்டும் பார்த்தான். ஹல்லேலூயா. ஆகவே அவன் விதை விதைத்தான். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்ததினால 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உலகத்தை பார்க்க வேண்டாம், இயற்கையை பார்க்க வேண்டாம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? பல இடங்களிலே இந்த கேள்வியைத்தான் இந்த புத்தகத்தை ஆக்கிய சாலமன் ராஜா கேட்கிறார். பலன் என்ன அப்படின்னா ஒன்று இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு ரைட்டிங் ஸ்டைல், ஒன்று இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவருக்கு வெளியே நாம் என்ன முயற்சிகளை எடுத்தாலும், என்ன பிரயாசங்கள் பட்டாலும் அங்க பயன் ஒன்றும் இருக்காது. அது படிப்பாக இருக்கலாம், அது நம்முடைய வேலையாக இருக்கலாம், அது நம்முடைய தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவருக்கு உட்பட்டு நாம் செய்யப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு வெளியே நம்முடைய பிரயாசம் இருக்கும் என்றால் அது நேரம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், உழைப்பு வேஸ்ட். சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.